கடங்கார வீட்டு வாசல்ல நின்னு கத்தும்போது, தரங்கிட்டு கத்தும்போது, உன்ன மாதிரி ஒரு கையாலாகாத ஆம்பளைய வச்சுக்கிட்டு என்னால என்னையா பண்ண முடியும்? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? என்னைக்காவது நாங்க நிம்மதியா சாப்பிட்டிருக்கோமா? நிம்மதியா தூங்கிருக்கோமான்னு? அந்த கவலை உனக்கு இருந்தா காயத்ரியை யாரோ ஒருத்தன் தலையில கட்டி வைக்க நீ ஏன் யோசிக்க போற? எந்த தப்புமே பண்ணாத காயத்ரிய கலங்கப்படுத்திட்டேன்னு சொல்ற. அவளும் ஏதோ இவ மாதிரி பேசிட்டு இருக்கா. அவ கர்ப்பமா மட்டும்தான் இல்ல, இவ அவனை லவ் பண்ணது உண்மை, அவன் கூட பழகுனது உண்மை. அவன் கூட பழகிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றது மட்டும் சரியா? ஏ காயத்ரி, உன்னதான் கேக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே உன்னை நான் கண்டிச்சேன். யோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உன் பொண்ணு வேலைக்கு போறேன்னு காலையிலேயே வேலைக்கு போனா, அப்புறம் நைட் ஷிஃப்ட்னு வேற வேலைக்கு போனா. அன்னைக்கு நான் இவளை கண்டிச்சப்ப நீ என் வாய் அடைச்ச. தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணு ஏன் லட்சுமி இப்படி கத்துறன்னு என்னதானே கத்துன? அப்பவே இவ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னால உன் பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா? என்ன பதில் எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? ஒரு தாயா நான் பண்ண எதுவுமே எனக்கு தப்பா தெரியல. ஒரு அம்மாவா என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதத்தான் நான் பண்ணிருக்கேன். அதுக்கு பேரு பேராசை இல்லங்க, என் பக்கத்துல இருக்க நியாயம். என் வாழ்க்கைதான் இப்படி நாசமா போச்சு. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அதுல என்னையா தப்பு இருக்கு? அம்மா, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு என் வாழ்க்கைய பலிக்கடாவ ஆக்கிட்டல்ல. என்னடி சொன்ன? நான் உன் வாழ்க்கைய பலிக்கடா ஆக்கிட்டேனா? இன்னைக்கு தெரியாதுடி நான் பண்ண தியாகமும் அருமையும் பெருமையும். ஆனா எதிர்காலத்துல உன் வாழ்க்கைக்கு நான் நல்லது பண்ணிருக்கேன்னு நினைச்சு அன்னைக்கு சந்தோஷப்படுவேன். நான் உன் வாழ்க்கைய நாசமாக்கலையே. அந்த பையனை உனக்கு பிடிச்சிருந்ததுல, நீதான் அவன் கூட சுத்தன. பிடிக்காம அவன் கூட சுத்தன. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் உன் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லு. நீ உண்மையிலே அந்த பையனை காதலிச்சியா இல்லையா? அவன் கூட தானே ஊர் சுத்தன, மணிக்கணக்கா போன்ல பேசின. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் உன்னை கூட்டிட்டு வந்து பைக்ல அங்க டிராப் பண்ணிட்டு போனது, நீ அங்க நின்னு பேசுனது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு கண்டும் காணாம தாண்டி இருந்த. நான் ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு ஆளுக்காளு என்ன கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? அதுக்கான காரணத்தை சொன்னா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. அதுக்கான காரணத்தையும் ஆதாரத்தையும் உங்ககிட்ட இப்ப நான் காட்டலனா நீங்க எல்லாரும் என்னதான் கேவலமா நினைப்பீங்க. காயத்ரி, நீ அன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? கேளு. அப்படி இவ்ளோ நேரம் அவ வாழ்க்கைய நான் நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஏதோ தெரியாத மாதிரி பண்றா. இவரு என்னமோ கலங்கமே இல்லாத என் பொண்ணோட வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்னு சொல்றாரு. அவ எதுவும் பண்ணாமதான் நான் இப்படி பண்ணனா?